ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட புதிய தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆவியானுடைய துணை கொண்டு நிற்கும் என்ற சொல்ல தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது தலைப்புகளை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கின்றார். அதை வைத்து நாம் தியானிக்க ஆவியானவர் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை தான் நாங்க தியானிக்க வந்திருக்கிறோம். உடைய வார்த்தையிலே சுகம், உடைய வார்த்தையிலே மதுரம், உடைய வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தையை தியானிக்க ஆவியானவர் துணை புரிவராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்றைக்கு நிற்கும் என்ற புதிய தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசிக்க கேட்போம். யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். பாத்தீங்களா, மேலே இருந்து ஓடி வருகின்ற தண்ணீர் எவ்வளவு ஃபோர்ஸா வரும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, குற்றாலம் அருவியில பார்த்திருக்கோம். நம்ம பார்த்தது வரைக்கும் சொல்றேன், நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். நான் அமெரிக்கா சென்ற போது நயகரா நீர்வீழ்ச்சியில உள்ள தண்ணீர் அவ்வளவு ஃபோர்ஸா, அவ்வளவு வேகமா வருது. அது எப்படி திடீர்னு ஒரு குவியலா கீழே வரும்போது நிற்கும்? அதுதாங்க ஆண்டவருடைய வல்லமை. 1ஆம் வசனத்திலிருந்து நான் கொஞ்சமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. யோசுவா எழுந்திருந்து அவனும் இஸ்ரவேல் புத்திரரும் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி அவங்க யோர்தான் நதி மட்டும் யோர்தான் வந்துடுறாங்க. அதை கடந்து போறதுக்கு முன்னால அங்க ராத்திரி தங்குறாங்க. அப்ப அப்படியே நிறைய காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பெட்டியை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களாம் நோக்கி, நீங்க பெட்டியை சுமந்துகிட்டு நீங்க முன்னாடி போங்க, உங்களுக்கும் ஜனங்களுக்கும் 2000 முழ தூரமான இடம் இருக்கணும். அதை சரித்திரம் சொல்றது 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்றாங்க. 2000 முழன்றது 1 கிலோமீட்டர் தூரம்னு அதை சொல்றாங்க. அத அப்ப 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும்னா ஜனங்கள் ஒரு இருக்கும். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி ஆசார்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போவாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப அவங்க பயப்படல, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஆசார்கள்லாம் நம்மள விட்டுட்டு முன்னாடி போறாங்களே, நம்ம இவ்வளவு தூரம் வரணும், ஜனங்கள் பயப்படல. அதே மாதிரி உடன்படிக்கை பெட்டிக்கும் நிறைய பேர் தேவையில்லை. உடன்படிக்கை சுமந்து செல்கிறவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதற்கு காவல் ஆண்டவர் அதிலே துணையா இருக்கிறார். பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி 5ஆம் வசனத்துல, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் சொல்லிட்டு ஆசார்களை நோக்கி நீங்க முன்னாடி கர்த்தர் சொல்றார் பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, மோசையோடும் யோசுவாவோடும் இருந்தது போல கர்த்தர் உங்களோடையும் என்னோடையும் கூட இருப்பார். இந்த நம்பிக்கையில தான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம பிரயாணம் செய்யணும். என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு கூட என் ஆண்டவராய் கர்த்தர்
ஜீவித்து இருக்கிறவரா, உயிரோடு இருக்கிறவரா, என்னோடு கூட என் பாதையிலே நடந்து வருகிறார். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுங்க. எத்தனை யோர்தான் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா எதிர்நீச்சல் போட்டு ஓடி போக முடியும் என்பதிலே எந்த விதமான இதுவும் இல்ல, எந்த விதமான தடையும் கிடையாது நமக்கு. அப்படி யோசுவா ஜனங்களை நோக்கி இப்படி சொல்றான், நீங்க போய் அந்த யோர்தான் ஓரத்துல, தண்ணீர் ஓரத்துல நீங்க நிக்க சொல்லு ஜனங்களை அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார். அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, கோத்திரத்துல 12 பேரை தெரிஞ்சுங்க, 12 பேரும் உடன்படிக்கை பெட்டிய சுமந்துகிட்டு போனோம், முன்னாடி போனோம். பெட்டியை சுமக்கிற ஆசார்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீர் பட்ட வாசம் பாத்தீங்களா, மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்கள் புறப்படுறாங்க. ஆசார்கள் உடன்படிக்கை எடுத்துக்கிட்டு போய் ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு யோர்தான் மட்டும் வராங்க. அந்த தண்ணி ஓரத்துல கால் பட்ட மாத்திரத்துல, அந்த நாட்கள்ல அறுப்பு காலமா இருந்தது, அதனால முழுவதும் கரை புரண்டு அந்த யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு பயங்கர. பெட்டியை சுமக்கிற ஆசார்கள் கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே அத மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று எப்படி வருதான் பாருங்க. அப்படியே சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக இருந்தது. நீண்ட நதி, யோர்தான் நதி, பெரிய நீண்ட நதி, சார்தான்ல தொடங்கி அங்க ஆதாம் என்ற ஊர் வரைக்கும் இருக்குது. அந்த நீளெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் இத சொல்ல முடியல. அப்படியாக குவியல அவ்வளவு தூரத்துக்கு குவியல நின்னுதாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அரிசிய குமிக்கலாம், மண்ணை குமிக்கலாம், இப்படி சாலிட் பொருளை தான் நம்ம என்ன பண்ண முடியும், குவிக்கலாம். எண்ணெயை குவிக்க முடியுமா? முடியாது. தண்ணி அதுவும் வேகமா ஃபோர்ஸா வர தண்ணி குவிந்தது. இது எப்படிங்க முடியும்? இது ஆண்டவருடைய வல்லமையை குறிக்கிறது, அவருடைய அதிசயமான கிரியைகளை குறிக்கிறது, அவருடைய அதிசயமான வழிநடத்தலை குறிக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் பெரியவர், உங்கள் நடுவே பெரிய காரியங்களை செய்வார் என்பதை குறிப்பதற்காக தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படியும் எப்படியுமாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால ஆண்டவர் நானே தேவன், உங்களுக்கு முன்னாக நான் தான் போகிறேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், மோசையோடும் யோசுவாவோடும் கூட இருக்கிற போல உங்களோடும் கூட இருப்பேன், நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி அவரு சொல்றத பாக்குறோம். சங்கீதம் 78:13 வாசிங்க. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பாத்தீங்களா? இந்த சம்பவமும் இதுவும் ஒரே மாதிரியான சம்பவம் தான். அங்க செங்கடல் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அப்ப செங்கடலுக்கு முன்னால ஜனங்கள் நிக்கிறாங்க. மோசே கோலை நீட்ட சொல்றாரு. தேவன் தமது காற்றை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஜலம், அத சங்கீதக்காரனாக இங்க சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவங்கள்லாம் நீங்க அதை ஃபுல்லா வாசித்து பாருங்க. 78ஆம் சங்கீதத்துல என்னென்னலாம் அதிசயம் செஞ்சான்னு. அப்படி இருக்கும்போது கடலை என்ன பண்ணாராம், அந்த கடலை பார்த்து அவர் அந்த ஜலம் குவியலா நின்னது அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஆண்டவர் காற்றை வீச பண்ணுகிறார். ஆனா இந்த யோர்தான்ல எந்த வார்த்தையும் சொல்ல, எந்த விதமான அடுத்த காரியங்களை எதுவுமே உபயோகப்படுத்தல. அவர் சொல்றாரு, நீங்க போய் நில்லுங்க அப்படின்றாரு. அவங்க போய் நிக்கிறாங்க. அவங்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல பாத்தீங்களா, ஊழியக்காருடைய கால்களை அவர் பரிசுத்தமாக்கிறார். இது என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற ஊழியக்காருடைய பாதங்கள் எத்தனை அழகா இருக்கு. இதை கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஆண்டவரே என்னுடைய பாதங்கள் அழகா இருக்க வேண்டும், மலையின் மேலே இருப்பது போல இருக்க வேண்டும், என்னுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை என்னுடைய சுகத்தை விரும்புகிற நீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்கள் இதை கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். அவங்க கால் பட்ட மாத்திரத்திலே ஓடி வந்த தண்ணீர், அதுல போட்டிருக்கு பாருங்க, அந்த சமனான வெளி உப்பு கடல், அந்த குவியலாக நின்றது, குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியிலே கடலுக்கு ஓடி வரும் தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோக்கு எதிரே கடந்து போனாங்க. இவங்க ஓரத்துல நிக்கிறாங்க, ஆனா ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் பெரியவருங்க, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நின்றது, அதுதான் நிற்கும். என்ன நிற்கும்? யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக
நிற்கும். அந்த நிற்கும் என்ற தலைப்புல தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடலை பிளந்து அவர்கள் கடல் ஜலத்தின் குவியலாக நிற்கும்படி செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான 2 சம்பவம் வேதத்துல இத சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர் குவியலா நிற்குது. உங்களுடைய வாழ்க்கையிலும் யோர்தான் போன்ற சோதனைகள் வருதா? வெள்ளம் போல புரண்டு வேகமா வருதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் அந்த மேக வெடிப்புன்னா அப்படியே பாக்குறாங்க. அந்த வானம் அப்படியே ஒட்டையிற மாதிரி அந்த காட்டுறாங்க டிவில. ஒட்டஞ்ச உடனே புதக்குன்னு தண்ணி அப்படியே கொட்டுது. கொட்டின உடனே அந்த வீடு எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாயா இருக்குது. அப்படிப்பட்ட பயங்கரங்கள்லாம் சூழ்ந்திருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே பாதைகளை உண்டு பண்ணுவார். நடக்கிறதுக்கு வேண்டிய பாதைகளை உண்டு பண்ணுவார். செங்கடலை பாத்தீங்கன்னா 2 பக்கமும் குவியலா நின்னுச்சுறாங்க. அப்படியே மதில் போல இப்படி இருக்கோங்க. இப்படி குவியல், இப்படி குவியல். பாத்தீங்களா, இந்த பக்கமா குவியல், இது இப்படி ஒரு குவியல். என்ன ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் செய்யறாச்ச. ஒரு யோசித்து பார்க்க அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் யோசித்து பார்த்து ருசிச்சு படிக்கணுங்க. இத வெள்ளம் அப்படியே வேகமா போர்ஸா வருது. நீர்வீழ்ச்சியில இருந்து வரா மாதிரி கொட்டுது. மலையிலிருந்து அப்படியே கொட்டுது. அது நிக்கிதான். பாத்தீங்களா, நீங்களும் நானும் நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். என் கால் எந்த வீட்டுக்கு போகிறதோ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். அவருடைய கஷ்டங்கள் கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போது நம்முடைய கால்களில் இருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, அவருடைய பாதம் பெருசு. அவருடைய பாதத்திலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். ஆசாரியர்களாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது எந்த யோர்தான் வந்தாலும், எத்தனை செங்கடல் வந்தாலும் எல்லாம் குவியலாய் நிற்கும். பின்னிட்டு திரும்புங்க. யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தத்தளிப்போடு நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? என்னுடைய வாழ்க்கை படகை நான் எப்படி செலுத்த வேண்டும்? ஒருவேளை நிறைய படகை கொண்டு போனா கூட அந்த வெள்ளத்தினால படகு கவிழ்ந்து போகும். ஆண்டவர் செய்தார், அதை ஒரு அற்புதமான காரியமாய் செய்வார். எனவே கவலைப்படாதீர்கள். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை போன்ற பல காரியங்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கை படகை கவிழ்த்து போடுவதிருந்தாலும் பயப்பட வேண்டாம். அவர் அதை குவியலாய் பண்ணி பாதைகளை உண்டு பண்ணுவார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். யோர்தானின் நதி கரை புரண்டாலும், வெள்ளங்கள் மோதி அலை கழித்தாலும், சேனைகளின் கர்த்தர் இயேசு நமக்காக முன்னே செல்கிறார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நமக்காக முன்னே செல்கிறார். பாருங்க, 2வதாக எது நிற்கும் என்று சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 33:9 வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. எவ்வளவு அருமையாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதுவும் தாங்க அவருடைய வார்த்தையின் வல்லமை. இது அங்கெல்லாம் ஒண்ணுமே வார்த்தையே சொல்லங்க. முதல் குறிப்பில வார்த்தையெல்லாம் சொல்ல, அவர் சொல்லி அனுப்புறாரு, அதன்படி அவங்க செய்யறாங்க. ஆனா இங்க அவரே சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நிற்கும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. ஏசாயா 48:13 வாசிங்க. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என்ன அருமையான காரியம் பாத்தீங்களா? ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். நான் கட்டளை தான் இடுவேன், அது அப்படியே நிற்கும் சொல்றார். ஆதியாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1:3 பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவதன் சொன்னார். பூமி எங்கும் இருளாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது. ஆழத்திலே பாத்தீங்கன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவங்க அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி தொடங்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியில முதல்ல
அவர் என்ன கட்டளையிட்டார் தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அதெல்லாம் கட்டளை. உடனே வெளிச்சம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொல்றார். திருப்பி ஒரு கட்டளை. உடனே ஆகாய விரிவு உண்டாயிற்று, அதற்கு வானம் என்று பெயரிட்டார். பாருங்க 1:11 விதை தரும் கனிகள் முளைப்பிக்க கடவுதுன்னு சொல்றார். வாஸ்து பாருங்க, உடனே அங்கு கனி தரும் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் உண்டாயிடுச்சுங்க. எல்லாம் உண்டாயிடுச்சு. 1:14 பாருங்க, சுடர்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்றாங்க. அந்த வானத்தை பார்த்து சுடர்கள் உண்டாக கடவுது. பகலில் ஆள சூரியன் உண்டாயிற்று, இரவில் ஆள சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் உண்டாயிற்று. சுடர்கள் உண்டாக கடவுதுனாருங்க. பகல்ல என்ன உண்டாகணும், இரவுல எல்லாம் உண்டாயிடுச்சு. கட்டளையிட அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்குங்க. உண்டாயிட்டு மறைஞ்சு போவாது, அப்படியே நிற்கும். அது மாத்திரம் இல்ல பாருங்க, 1:14 தான் பார்த்தோம். 1:20 பாருங்க, பறக்கும் பறவைகள், நீரில் வாழும் ஜந்துக்கள் எல்லாம் ஜனிப்பிக்க கடவுள். இதெல்லாம் உயிர் உள்ளதுல ஜனிப்பிக்க கடவுள்னு எல்லாம் உண்டாயிடுச்சுங்க. கடல்ல மீன், ஆமை, என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே உண்டாயிற்று. அதே மாதிரி பறக்கும் பறவைகள் ஜாதி ஜாதியா என்னென்ன உண்டானுமோ, ஆணும் பெண்ணுமா எல்லாமே உண்டாயிருச்சு. பாருங்க அடுத்தது 1:24 ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் பிறப்பிக்க கடவுது. ஒன்னொன்னுக்கு சொல்றாரு. உண்டாக கடவுதுன்றாரு, பிறப்பிக்க கடவுதுன்றாரு, முளைப்பிக்க கடவுதுன்றாரு, ஜனிப்பிக்க கடவுதுன்றாரு. பாத்தீங்களா, வார்த்தையில வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஆனா எல்லாத்திலையும் கடவுது. அது அப்படியே உண்டாயிற்று. அப்படி அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 148:5 வாசிங்க. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பாத்தீங்களா, இப்ப எல்லாமே அவரால உண்டாயிடுச்சு. இப்ப அவர் கட்டளையிட அது அதுபடியே செய்யும். வானமோ பூமியோ கடலோ காற்றோ எல்லாமே அவர் தானே கட்டளையிட்டு உண்டானார். அதனால எல்லாமே அவருக்கு தான் கீழ்ப்படி. அவர் கட்டளையிட எல்லாமே கீழ்ப்படியும். பாருங்க அடுத்தது சங்கீதம் 33:4 வாசிங்க. சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, உத்தமமானது, செய்கையெல்லாம் பரிசுத்தமானது. அவருடைய வார்த்தையை குறிச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கு. பொய்யுரையாத தேவன், அது உண்மை உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவர் வார்த்தை பரிசுத்தமானது. அந்த வார்த்தை எங்க அடங்கியிருக்கு? நம்முடைய வேதத்தில் அடங்கியிருக்கு. அதனால வேதத்தின் மேல நம்ம ரொம்ப நாட்டம் கொள்ளணும், நம்முடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையோடு இருக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கட்டளையிட அவர் சொல்ல அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்ட நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் இயேசு என்ன பண்றாரு, அந்த படகுல ஏறி போறார். படகுல ஏறி போகும்போது 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அழைக்கிறாரு. எல்லாரும் ஏறி போறாங்க. அவர் தூங்குறது போல அடித்தட்டுல போய் படுத்து தூங்குறாரு. திடீர்னு காற்றடிக்குது, கடல் அலை மோதுது, தண்ணி வருது, உள்ளார அமிர்தம் போல இருக்குது. அப்போ சீஷர்கள்லாம் போய், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்றாங்க. 39ஆம் வசனம் வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாத்தீங்களா, இததான் நம்ம சங்கீதம் 148:5 வாஸ்தவம். அவர் படைத்த படைப்புகள்லாம் அவர் வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த அருமையான வேளையில எவ்வளவு நல்ல ஆண்டு பாருங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அவர் திட்டுறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு, நான் தான் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொன்னேனே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டுன்றாங்க. 41 வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா, எவ்வளவு இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுதே. வெறும் சீஷர்கள் மட்டும் அங்க இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துறார். அதாங்க அவருடைய வார்த்தையின் வல்லமை. அவர் பில்லி கிரஹாம் பேசும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவாராம். அப்படி என்ன சொல்லலாம், வேதம் சொல்லுகிறது சொல்லி வேதத்துல உள்ள வார்த்தைகளை சொல்லி சொல்லிதான் அவர் பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு அநேக பேரு மற்றவர்களை சிரிக்க வைக்கிறதுக்கோ, மற்றவர்களை அட்ராக்ட் பண்றதுக்கோ நிறைய சம்பவங்களை நிறைய சொல்றாங்க. இருக்கலாம்,
அதே நேரத்துல வேத வார்த்தைகளை தான் நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தணும் பிரியமானவர்களே. அப்ப இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும் போது ஜனங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. அதே நேரத்துல வேதத்தின் வார்த்தைகளை அடிப்படையா வச்சுதான் சொன்ன. சில பேர் கதை சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா பிரசங்கத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கா, ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது நமக்கு. அதனால வார்த்தையை முதலாவது வைத்து நான் சொல்லணும், அவருடைய வார்த்தை உண்மையான. பாருங்க, ஒரு வீட்டுல இயேசுநாதர் கதவை தட்டுற மாதிரி ஒரு படம் அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய பேரு வீட்டுல இருக்கும். இப்ப சாதாரணமா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டுல படங்கள் இருப்பதில்ல, வார்த்தைகள் தான், வார்த்தைகள் இருக்கும். வாசற்படியில ஆண்டவர் கதவை தட்டுற மாதிரி, வெளியில இருந்து தட்டுற மாதிரி ஒரு படம் வச்சிருப்பாங்க. நான் கூட பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல, நிறைய வீட்டுல. அப்போ ஒரு தகப்பன் விசுவாசிக்க கிறிஸ்தவன் தான், ஆனா ஆண்டவருக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம், தன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல. அந்த பிள்ளையோட போறாரு, வழியில போகும்போது அந்த பிள்ளை அந்த வீட்டை காட்டி, அப்பா அப்பா அன்னை பல மாதங்களாக நான் இந்த படத்தை பார்க்கிறேன், எத்தனை நாளா இயேசுநாதர், இயேசு ஆண்டவர், இயேசப்பா இந்த வீட்டின் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார், அவர்கள் ஏன் கதவை திறந்து அவரை உள்ளே வரவிடவில்லை, அப்படி கல் நெஞ்சுக்காரராய் இருக்கிறார்களா, ஏன் அவர்கள் திறக்காம கடின இருதயமுள்ள மனுஷர்களா இருக்கிறார்களா, இத்தனை அன்புள்ள ஆண்டவருக்கு தன் வீட்டின் கதவை, உள்ளத்தை திறந்து கொடுக்க மாட்டேன் என்கிறார்களே, அப்பூட்டி வைத்திருக்கிறார்களே, அந்த பொல்லாத மனுஷர்கள் யாரப்பா என்று கேட்கிறார். இவருடைய உள்ளம் உடைந்து போகிறது. உள்ள ஐயோ, நான் கூட இந்த பிள்ளையுடைய வார்த்தையின் மூலம் அந்த மகள், அந்த தகப்பன் தொடப்பட்டா, நான் கூட என்னுடைய தகப்பனுக்கு நான் திறந்து கொடுக்கவில்லைன்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்தான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். எத்தனை பாருங்க, அதுலயும் யோர்தான் நதி போன்று வந்தது, இங்க கடல் அலைகள் வாழ்க்கையில அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய வாழ்க்கை படகை அமர்த்தது போல இருக்கும். அவர் என்ன சொன்னாரு, வாருங்கள் அக்கறைக்கு போவோம், வாருங்கள் சொன்னார். கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? அந்த விசுவாசம் இல்ல. அப்புறம் இன்னும் ஒரு செல்ஃபிஷ் பிரேயர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அவரோட கூட ஆண்டவர் பயணம் பண்றாரு. அவங்க எல்லாம் அமர்ந்தா இயேசுவும் தானே அழிந்து போவாரு, அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நம்மை அழைத்து செல்கிற ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக அக்கறைக்கு போவார். நான் கொரோனா டைம்ல நான் அமெரிக்கால இருந்தேன், என் கணவர் இங்க இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க சிக்காயிட்டாங்க. அங்க 2 பேரும் கரை சேருவோம், ஒன்று சேருவோமா என்ற ஒரு கலக்கம் இருந்தது. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதமா இந்த வசனம் என்னோட கூட பேசும். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? எல்லா பிளைட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் பிளைட் ஒண்ணு கூட இல்லை. அதுவும் அமெரிக்காவில ரொம்ப பீக்கா இருந்துச்சு அந்த கொரோனா. எல்லாம் லாரி லாரியா அள்ளிட்டு போறாங்க பிணங்களை. ஆனா நானும் அங்க பயந்து கொண்டு இருந்தோம். ஆனா எல்லாரும் ஜெபிச்சாங்க. நானும் கணவரும் ஒன்று சேர்ந்தேன். என் மகளுக்கு ஒரே கவலை, அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சு, அம்மா இங்க வந்துட்டாங்களே, அப்பா அங்க இருக்காங்களே, ஒன்று சேர்வார்களா? ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னை அந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுமளவும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. எனக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை அனுப்பியிருந்தாங்க. என்னுடைய சகோதரி கூட இந்த வசனத்தை அனுப்பியிருந்தாங்க. அதனால பிரியமான வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டேன். 2 பேரும் ஒன்றாய் சேர்ந்தோம். எப்படி சேர்ந்தோம் தெரியுமா? நான் வரும்போது அவர்கள் பரிபூர்ண சுகமடைந்து என்னை வரவேற்றார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆண்டவர்! நான் எப்படி அவங்கள பார்ப்பேனோ அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் வார்த்தையை நம்ப வேண்டும். அவர் சில வேளை கண்டும் காணாதவர் போல இருப்பார். எவ்வளோ தாமதமானது, எல்லா டிக்கெட்டும் கேன்சல் ஆச்சு. ஒரு 3 மாதம் கழித்துதான் ஜூன் மாதம் சிக்கானாங்க. ஜூன் கண்டும் காணாதவர் போல இருந்தார், ஜூலை கண்டும் காணாதவர் போல இருந்தார், ஆகஸ்டும் கண்டும் காணாதவர் போல இருந்தார். எப்படி இருந்திருக்கும் எனக்கு சொல்லுங்க. ஆனாலும் நான் விடவில்லை என் ஆண்டவரை. எனக்காக நிறைய பேர் ஜெப குழுக்களாக அமெரிக்காலும் சரி இங்கேயும் சரி கால்கள் முழங்காத கால்கள் எல்லாம் முடங்கி ஜெபித்தார்கள் என்று சொல்லி அநேக பேர் நான் வந்தவுடன் சொன்னார். அந்த ஜெபம், அந்த வார்த்தைகள் பிடித்து கொண்டோம். அப்படி சேர்ந்தோம். 4வது மாதம் கர்த்தர் வழி திறந்தார். கண்டும் காணாதவர் போல உங்களுடைய விஷயத்தில் காணப்படுறாரா? கண்டிப்பாக எழுந்து வருவார், அதிசயம் செய்வார். இந்த இடத்துல எழுந்து வந்தார், அதிசயம் செய்தார். அப்படியே அமைதியாயிற்று, காற்றும் கடலும் அமைதியாயிற்று, கரை சேர்ந்தார்கள். பிரியமானவர்களை, ஒரு பாடல் கூட பாடலாம். கப்பலின் அடி தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார்,
எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மூன்றாவது யோபு 20:4. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அறிவோம். பாருங்க, மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் தான். நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அது ஒரு நிமிஷம், அது ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் நீடித்து இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மட்டும்தான். மாயக்காரனை குறிச்சு சொல்லும் யோபு 8:13-14 பாருங்க. இன்னும் மாயக்காரனுடைய காரியம் என்ன இருக்குன்னு பாருங்க. தேவனை மறக்கிற எல்லோருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். மாயக்காரனுடைய நம்பிக்கை அழிந்து போகும். அப்புறம் அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமா? சிலந்தி பூச்சியோட வீடு போல. அது சீக்கிரத்துல என்ன பண்ணிடுவோம்? அழிந்து போகும் இல்லையா? கஷ்டப்பட்டு அது கட்டும், ஆனா என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஒரு நிமிஷத்துல அழிந்து போயிடும். அது அப்படிதான். அது போலதான் மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அது சிலந்தி பூச்சியின் வீடு போலதான் அது காணப்படும். எவ்வளவு அருமையா யோபு பக்தன் யோபு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. யோபு 14:16 மாயக்காரன் கர்த்தருடைய சந்நிதியில் வரவே முடியாது அப்படின்னு. ஏன்னா அவங்க பரிசுத்தமான ஒரு நிலையில இல்லைன்னு போடப்பட்டிருக்கு. அதே யோபு 16:34 மாயக்காரன் கூட்டம் வெறுமையாய் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நிலைச்சிருக்காதுங்க, அதெல்லாம் நிலைத்து நிற்காது என்பதுக்கு தான் இத சொல்ல வரேன். அதே மாதிரி யோபு 27:8 வாசிங்க. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? அடுத்ததான் வாசிங்க. 9. ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அடுத்தது வாசிங்க. அவன் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? பாத்தீங்களா, அவன் சர்வ வல்லவர் மீது மனமகிழ்ச்சியா இருக்க முடியாதுங்க. அவன் ஆண்டவர் இடத்துல சேராதவன். அவன் பொருளை தேடி தேடி சேர்த்து வைக்கிறான். அவன் அழிந்து போகும்போது அவனுடைய நம்பிக்கை எதுலையுமே இல்ல. அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்க மாட்டா. அவருடைய சந்தோஷம் அவனுடைய நிலைத்திராது. மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல நெருங்கி இருந்தோம்னு சொன்னா நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்படிதான் நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆனால் மாயக்காரனுடைய சந்தோஷமும் நிற்காது, ஒரு நிமிஷம் மட்டும்தான் நிற்கும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, அதே மாதிரி யோபு நீதிமொழிகள் 11:9 மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை தன் வாயினாலே கெடுப்பானோ. பாருங்க எவ்வளவு கெட்ட புத்தி. அதனாலதான் அவனுடைய சந்தோஷம் நிற்க. அடுத்தவனை எவன் கெடுக்கிறானோ அவனுடைய சந்தோஷம் எதுவுமே நிற்காது. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பரவாயில்ல அவனை அழிச்சிட்டேன், ஆனா அடுத்த நிமிஷம் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. மத்தேயு 6:2 பாருங்க. தான தர்மம் செய்யும் போது மாயக்காரர் பாருங்க அந்த இடத்துல ஆலயங்களிலும் வீதிகள்லயும் எல்லாரும் தெரியற மாதிரி தான தர்மம் செய்யறான். நீங்களோ அப்படியெல்லாம் தாரை தம்பட்டை ஊதாமல் நீங்க தான தர்மம் செய்யணும். மாயக்காரரோட ஒப்பிடுறாரு. ஐயோ, மாயக்காரரை பத்தி பயங்கரமா திட்டி பேசுறதுதான் பாக்குறோம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ தான தர்மம் செய்யும் போது மாயக்காரர்கள் எப்படி செய்யறாங்க? வெளிப்பகட்டா செய்யறாங்க. அதே மாதிரி ஜெபம் பண்ணும் போதும் மத்தேயு 6:5 மலை பிரசங்கத்துல அருமையா ஆண்டவர் போதிக்கிறார். ஜெபம் பண்ணும் போதும் அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க? எல்லா இடத்துலயும் தெரியற மாதிரி அவங்க பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி அலப்புறாங்க. 6:16 மத்தேயு 6:14 உபவாசிக்கும் போதும் மற்றவர்கள் காணும்படியாக உபவாசிக்கிற முகத்தை வாடலா வச்சுக்கிறாங்க. நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாயக்காரரை போல உலக பிரகாரமான சாஸ்திர சம்பிரதாயங்களை மாயக்காரனா யாருங்க? மாய்மாலமா வாழ்றவங்க. அவங்க வெளி வேஷம் தரித்தவர்கள். மாயக்காரராகிய வெளி வேஷக்காரரே அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளே இப்படிலாம் சொல்லி திட்டுறாரு இல்லையா? அவங்கதான் மாயக்காரர், மாய்மாலக்காரரா நம்ம வாழ நடிக்கிறவங்க.
சொல்ல போனா முன்னால ஒண்ணு அப்படியே பேசி ஒழுகுவாங்க பாருங்க. அப்படியே அவ்வளவு நடிப்பு. நமக்கு தெரியும், ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அவங்க நடிக்கிறது உன்னை நேசிக்கிறது போல பேசுறாங்க, ஆனா உள்ளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய உன்னை பற்றி காரியங்களுக்கு பேசுவார் ஆண்டவர். அதனால மாயக்காரன்னா அவங்க நடிகர்கள், நடிப்பாருங்க. அவங்க அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க, என்ன வந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் இந்த மாயக்காரரை போல இருக்கக்கூடாது. மாயக்காரருடைய சந்தோஷம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:15 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? யார சொல்றார் தெரியுமா மாயக்காரன்? ஜப ஆலய தலைவர். பாத்தீங்களா, பாஸ்டரா இருக்கிறாரு, ஆனா அவன் மாயக்காரன்ற பேர் வாங்குறாரு. ஆனா இந்த அம்மா கூனி, 18 வருஷமா கூனியா இருக்கிறவங்க, அவங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வராங்க. ஆனா அவங்க என்ன பேர் பெறாங்கன்னா, அவங்க ஆபிரகாமின் குமாரத்தி அப்படின்னு அவங்க பெயரிடப்படுறாங்க. ஆனா ஜப ஆலயத்துல முழுக்க முழுக்க ஜபத்தை பத்தியும் போதிச்சுக்கிட்டு இருக்கவன் என்ன பேர் வாங்குறான்? மாயக்காரனி. அதுதாங்க இப்படி மாயக்காரன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த 18 வருஷமாய் கூனியா இருந்தவள் ரெகுலரா சர்ச்சுக்கு வரா. அப்படி அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள ஜெபம் பண்ணி அந்த மாதிரிலாம் அவர் செய்யவே இல்லை. அவருடைய ஆறுதலான வார்த்தை. ஆனா இப்ப சுகம் பெற்றுச்சே, நம்முடைய சர்ச்சில் ஒரு அற்புதம் நடந்துருச்சேன்னு அவர் நினைக்கல. அப்படிதான் இன்றைக்கு நிறைய பேரு நினைக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய சர்ச்சில் ஒரு அதிசயம், அற்புதம், வெளியில இருந்து ஒரு ஒருத்தவங்க வராங்க, அவங்க மூலம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படணும். ஐயோ இவ்வளவு நாள் நடக்கலையே, இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு தான் சுகமாக்க 6 நாள் உண்டு, ஏன் இந்த 7வது நாள் நீங்க ஓய்வு நாளை தெரிந்து கொள்றீங்கன்னு சத்தம் பண்றாரு. ஸ்பீக்கர், கெஸ்ட் ஸ்பீக்கரா ஏசப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. அவரை ஒன்னும் சொல்லல இந்த ஜபாலய தலைவன், இவங்களதான் திட்டுறாங்க. பாருங்க, ஜனங்களை நோக்கி சொல்றாரு. அவரு ஏசப்பா ஏன் இன்னைக்கு சுகம் கொடுக்கறீங்கன்னு அவரை ஒன்னும் சொல்லல. ஜனங்களை நோக்கி உங்களுக்கு 6 நாள் உண்டே, நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஏன் இந்த ஓய்வு நாள்ல அப்படி செய்யலாகாதுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் இவர் சொல்றாரு, என்னைய மறைமுகமா நீ திட்டுறப்பா, நான் தானே அவளை அழைச்சு சுகம் கொடுத்தேன், அவங்க வரவே இல்லையே, கிட்ட அழைச்சு நான் தான் சுகம் கொடுத்தேன். உங்களில் எருதாகிலும் கழுதையாகிலும் ஏதாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணி காட்ட மாட்டீங்களா, அல்ல கீழே விழுந்தா தூக்க மாட்டீங்களா, துறவுல விழுந்தாலும் கேட்கிறார். அப்பதான் இந்த அருமையான வேளையில நம்மளோட கூட ஆண்டவர் இருக்கிறாங்க. யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த மாயக்காரரை போல நம்ம வெளிவேஷம் தரிக்காதபடி உண்மையாகவே ஆண்டவரை தேடி வந்த இந்த கூனி சுகம் பெற்றார். எனவே நாம் ஆண்டவரை தேடுவோம். நம்ம தவறான காரியம் நம்ம ஏதாவது செஞ்சுதா கூட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே சேருவோமா? ஜெபிப்போம். உன்னை நீ நம்பாதே, உலகையும் நம்பாதே, பொன்னை நீ நம்பாதே, பொருளையும் நம்பாதே, தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்று குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, கண பொழுதினில் காயம் மறைந்து போம், காலம் இருக்கையில் சீலமதாக நீ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்குகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிற பண்ணாலே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜலம், யோர்தானின் தண்ணீர் எத்தனை வேகமாக புரண்டு வந்தாலும் அது நிற்கும் ஆண்டவரே. அப்பா, ஆசாரில் கால்கள் அந்த பட்டவுடனே தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே அது நின்றது, வேகமாக வந்தது, குவியலாக நின்றது. இது உம்மாலே செய்த அதிசயமான காரியம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மோடு கர்த்தாவே, உம்மோடு கரையில் உம்மோடு சேர்ந்து நிற்கும் போது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில யோர்தான் வரலாம், வெள்ளங்கள் குவியலாம், செங்கடல் வரலாம், எது வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து அதையெல்லாம் ஒதுங்க வைத்து அதை குவியலாக குவித்து ஒதுக்கி விட்டு எங்களுக்கு பாதையை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நீர் ஒருவர் இருக்கிறீர். இதை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்ள உதவி செய்வீராக. அதே மாதிரி நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் உடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்ட ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, அலைகள் படிப்படியாய் வந்து உடைய வாழ்க்கை என்னும் படகை மோதி அடித்தாலும்
நீர் எங்களோடு கூட பயணிக்கிறீர், எங்களை அக்கறையிலே கொண்டு வந்து சேர்ப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாங்கள் காணப்பட உண்மையே நாங்கள் பற்றிக்கொள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தாவே காலதாமதம் ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே கண்டும் காணாதவர் போல நீர் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீர், எங்களை தோளின் மேல் சுமக்கிறவராய் இருக்கிறீர். இதை நாங்கள் அநேக வேளையிலே மறந்து போகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் அவிசுவாச வார்த்தைகளை இந்த சீஷர்களைப் போல நாங்கள் சொல்லுகிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் வழி நடத்துங்க. மாயக்காரரை போல ஆண்டவரை நாங்கள் இல்லாதபடி அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் ஆண்டவரே. ஆனால் நீதிமான்களாய் நாங்கள் காணப்படும் போது கர்த்தரிலே நாங்கள் சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே உமக்குள்ளே நாங்கள் எங்களுடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு உமக்குள்ளே சார்ந்து வாழ்ந்து உண்மையே நம்பி வாழ்ந்து உலகத்தின் வேஷம் தரிக்காதபடி உமக்காக வாழும் பொழுது நீர் எங்களுடைய சந்தோஷம் என்றென்றும் நிலைக்கும்படி செய்வீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் போதுமானதா இருக்க, அதற்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்வராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.